சிவன் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுளே சைவ கடவுள் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரிக்வேத காலத்துல ஆரியர்களே அசைவம் சாப்பிடக்கூடியவர்களா தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. இதுல சிவன் உண்மையிலே சைவம் தானா? சைவம், சிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒற்றுமை இருக்குல்ல, ரிசம்பிள்ஸ வச்சு சிவன் சைவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்க பார்க்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம் 10வது அத்தியாயம் 86வது ஸ்லோகத்துல இந்திரன் பேசுகிறான். வழிபடுபவர்கள் எனக்கும் 20 காளைகளையும் பக்குவப்படுத்துகிறார்கள், நான் அவற்றை புசிக்கிறேன். இது இந்திரன் சொல்றான். இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, டாக்டர் அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ரெடில் ஆஃப் ராமா அண்ட் கிருஷ்ணா. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ராமாயண காலத்துல ராமனே மாமிசம் உண்ணக்கூடியவனா தான் இருந்திருக்கான். அதுவும் குறிப்பா மாட்டனுடைய மாமிசத்தை உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆரம்ப கால தமிழர்கள் எல்லாமே மாட்டை உண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கறத அகநானூறு 129:12 கொழுப்பு ஆதின்ற கூர்மடை மழவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல இடம்பெற்றிருக்கு. இன்னும் சொல்ல போனா எலிக்கறி கூட ஆரம்ப கால தமிழர்கள் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை பாடல்கள் இருக்கு. ஆக இது எதை குறிக்குதுன்னா, ஆரம்ப காலத்துல தமிழர்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக முருகன் எந்த காலத்திலும் சைவமா இருந்தது கிடையாது. சைவம் அப்படிங்கிறது உணவு கிடையாது. ஆனா உணவோட இவங்க சம்பந்தப்படுத்திட்டாங்க.